அண்மை செய்தி. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் சொத்துக்களை தற்காலிகமாக முடக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தின் தலைவர் எம் சதீஷ்குமார் தாக்கல் செய்த மனு மீது உயர்நீதிமன்றம் இவ்வாறாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த சுமார் 145 முதலீட்டாளர்களிடம் 24 கோடியே 50 லட்சம் ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக அந்நிதி நிறுவனத்தின் இயக்குனர் தேவநாதன் யாதவ், குணசீலன், சாலமன் போகந்தாஸ், மகிமைநாதன், தேவசேனாதிபதி, சுதீர் சங்கர் உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைதும் செய்தார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதன் யாதவ், குணசீலன், மகிமைநாதன் மற்றும் சம்பந்தப்பட்ட தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தின் சொத்துக்களை முடக்க கோரி தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தின் தலைவர் சதீஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் தேவநாதன் யாதவின் சொத்து விவரங்களை ஆய்வு செய்ததில் தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் மோசடி செய்ததை வைத்து ஆதாயம் அடைந்துள்ளதாக கருதுவதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. அவர்கள் ஜாமீனில் விடுதலையானால் தேவநாதன் யாதவ் உள்ளிட்டோர் தங்கள் சொத்துக்களை விற்க கூடும் என்பதால் அவர்களின் சொத்துக்களை முடக்க கோரி உள்துறை செயலாளரிடம் அளித்த மனு மீது பரிசீலிக்கப்படவில்லை என்றும் அது மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன், கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதன் யாதவ், குணசீலன் மற்றும் மகிமைநாதன் மற்றும் தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனம் உள்ளிட்டோரின் சொத்துக்களை தற்காலிகமாக முடக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. மேலும் இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி அரசு மற்றும் காவல்துறை உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை ஜனவரி 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.